அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள். வாசிப்பவர் ஷுரைஃபா ஜைனப். பாடசாலையின் அபிவிருத்தியை முன்னிட்டு 3 நாட்களாக நடாத்தப்பட்ட பிளிட்ஸ் பேட்ச் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டிகள் 4ஆம் திகதி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றன. இந்நிலையில் சிரேஷ்ட பிரிவின் வெற்றியாளர்களாக 1994 சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களும், இடைநிலை பிரிவின் வெற்றியாளர்களாக 2007 சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களும், குறைந்த வயது பிரிவின் வெற்றியாளர்களாக 2016 சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். அத்தினத்தில் கல்லூரி அதிபர் தலைமையில் கிரிக்கெட் பயிற்சி வலையொன்றும் பாடசாலை மைதானத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இம்மாணவர்களால் பாடசாலையின் அபிவிருத்திற்காக 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான செயற்திட்டங்கள் பொறுப்பேற்கப்பட்ட நிலையில் இச்செயற்திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே தினத்தில் பழைய மாணவிகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேக் டு ஸ்கூல் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்நிகழ்வுகளின் போது பழைய மாணவர் சங்கத்திற்கான புதிய அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். சங்கத்தின் தலைவராக அதிபர் இருப்பதோடு உப தலைவராக ஆசிரியர் நிஸ்ரின் அவர்களும், செயலாளராக திருமதி ஷக்கீனா அவர்களும் தெரிவு செய்யப்பட்டமை விசேட அம்சமாகும். 14 வயதின் கீழ் கால்பந்தாட்ட தொடரில் எமது பாடசாலை 2ஆம் இடத்தை பெற்றது. ஸ்ரீலங்கா ஸ்கூல் ஃபுட்பால் ஃபெடரேஷனினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கேகாலை பிராந்திய 14 வயதிற்குட்பட்ட உதைப்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 27ஆம் திகதி மாவனல்லை ஜஹிரா கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் எமது பாடசாலையின் அணியானது 2ஆம் இடத்தை பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துள்ளது. 3ஆம் தவணை பரீட்சைகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த வார இறுதிக்குள் மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2025 கல்வியாண்டுக்கான தரம் 6 புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. அதற்கமைய அம்மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு இவ்வாரம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மீடியா, ஐடி, சயின்ஸ் கழகங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திங்க் ஆர் பில்ட் லெகோ போட்டியானது இம்மாதம் 20 மற்றும் 21ஆம் திகதிகளில் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான பதிவுகள் இம்மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண தர பரீட்சை அடுத்த மாதம் 17ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவிருக்கும் நிலையில் எமது பாடசாலையில் சுமார் 85 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற தயாராகி வருகின்றனர். இவ்வருடத்திற்கான முஸ்லிம் பாடசாலைகளுக்கான ரமலான் மாத விடுமுறையானது பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி வழங்கப்படுவதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி பாடசாலைகள் மீள திறக்கப்படவுள்ளன. இத்துடன் எமது ஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள் முடிவடைகின்றன.